இங்க ஒருத்தர் அவனுடைய பையனோட பாடிய கழுகுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால பாட்டில இருந்த விஷத்தை எடுத்து ஊத்தி விட்டுறாரு. ஆனா அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு கழுகு பறந்து வந்து அவன் பக்கத்துல உட்காந்து அவனோட பாடிய கொத்த ஆரம்பிக்குது. அந்த வழியில அவன் கண்ணை முழிச்சிடுறான். உடனே அந்த கழுக புடிச்சு தூக்கி எறிஞ்சிடறான். அப்பதான் அவன் பாறையோட விளிம்புல மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு உணர்றான். உடனே சத்தம் போட்டு அவனோட அப்பாவை கூப்பிடுறான். ஆனா அங்க இருந்து எந்த பதிலுமே வரல. உடனே அங்க வலுவலுப்பா இருக்கிற பாறைக்கு மேல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அந்த பாறையில கால் வைக்கிறதுக்கு கூட அவனுக்கு எந்த இடமும் இருக்காது. அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன கிராக்க பிடிக்கிறான். அப்போ சடனா ஸ்லிப் ஆகி அந்த பாறையில செங்குத்தா தொங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல திடீர்னு அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால அவனோட கை அந்த பாறையில இருந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது. அவனோட ஸ்ட்ரென்த்தும் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. மழை அதிகமா பெய்யறதுனால கீழே வாட்டரோட லெவல் அதிகமாயிட்டே இருக்கிறத பார்த்தவன் இதுதான் நல்ல சான்ஸ்னு அப்படியே அவன் அந்த தண்ணியில குதிச்சுடுறான். அடுத்த நாள் காலையில அவன் ஒரு சேத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிறான். அப்ப அவனோட கால்ல ஏதோ பயங்கரமான இன்ஜுரி ஆகி இருக்கும். இப்போ அந்த காட்டுக்குள்ள அவன் மட்டும்தான் தனியா இருக்கான். அவனுக்கு தாகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால கஷ்டப்பட்டு போய் பக்கத்துல இருந்த அந்த தண்ணிய குடிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ஷூவை கழட்டி பாக்குறான். பார்த்த அவனோட கால் டஸ்ட் ஆகி ரொம்பவும் வீங்கி போயிருக்கும். உடனே அவனோட காலை எடுத்து ரெண்டு பாறைகளுக்கு நடுவுல வச்சு அவன் கண்ணை மூடிக்கிட்டு திரும்பவும் அத அவன் பழைய மாதிரியே திருப்பிடுறான். காலும் அசையாம இருக்கிறதுக்காக ரெண்டு குச்சிகளை எடுத்த டைட்டா கால்ல கட்டி அசையாம வச்சுக்கிறான். அவன் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப தூரமா நடந்து அந்த செங்குத்து பாறையோட டாப்புக்கு வந்துடுறான். பார்த்து அவன் இறந்து போயிட்டான்னு அவனோட அப்பா ஒரு சின்ன கல்லறைய செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாரு. அதை பார்த்ததும் அவன் இனிமே காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு மனசு உடைஞ்சு அழுகுறான். இதனால அப்படியே கொலாப்ஸ் ஆகி தரையில விழுந்துடுறான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஓநாய்கள் சத்தம் கேட்டு எழுந்து பாக்குறான். அப்போ ஓநாய்கள் கூட்டம் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஓநாய்கள் அவனை விடாம துரத்திக்கிட்டே வருது. அப்போ அங்க இருந்த மரத்துல ஏற ட்ரை பண்ணும்போது ஓநாய்கள் அவன் காலை கடிச்சிடுது. உடனே அவன் கிட்ட இருந்த கத்தியால அதை குத்திடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மரத்துக்கு மேல ஏறி போயிடுறான். இருந்தாலும் அந்த ஓநாய்கள் அந்த மரத்தையே தூத்திட்டு இருக்குது. காலையில எழுந்து பார்க்கும்போது எல்லா ஓநாய்களும் அங்க இருந்து போயிருது. அவனால குத்துப்பட்டு செத்த ஓநாய் மட்டும்தான் இங்க இருக்குது. உடனே அவனோட கத்திய ஒரு கம்புல கட்டி ஈட்டி மாதிரி ஒண்ணு ரெடி பண்றான். அதுக்கப்புறம் மெல்ல அந்த ஓநாய் கிட்ட போயிட்டு அந்த ஈட்டிய ஓங்குறான். அப்ப சரணா அந்த ஓநாய் கண்ணை முழிச்சிடுது. அந்த ஓநாய் கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்கு அந்த ஓநாய கொல்ல மனசு வரல. அவன் மெல்ல கைய பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த ஓநாய் கோவத்துல அதோட பற்களை காடிக்குது. இருந்தாலும் அவன் அது மேல இறக்கப்பட்டு அது கடிச்சிட கூடாதுன்னு ஒரு கயிறை எடுத்து அது வாயில கட்டுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஏரிக்கு அதை தூக்கிட்டு போய் அதோட காயங்களை கிளீன் பண்றான். அடுத்ததா அங்கிருந்து ஒரு குகைக்குள்ள போய் தூங்குறாங்க. கொஞ்ச நாள்களுக்கு அப்புறமா அவனோட கால் குணமானதுக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு போக முடிவு பண்றான். போறதுக்கு முன்னாடி அந்த ஓநாய திரும்பவும் காட்டுக்குள்ள போக சொல்றான். அங்கிருந்து கிளம்பி போறப்ப அந்த ஓநாயும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அவன் நிறைய டைம் அதை விரட்டினாலும் அது போகவே மாட்டேங்குது. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போறாங்க.